தங்கராசு, தங்கராசு, என்னப்பா இது? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா இது? ராத்திரியும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடாம வந்துட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேன்னு பார்த்தேன், வரல. இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? எனக்கு பசி இல்லம்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் கூட பசி தாங்க மாட்டியே. ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. இன்னமும் நான் போய் செண்பகத்தை பார்க்கலனா அதுக்காக இந்த நிலைமையில அவளை வீட்டுல போய் பார்க்கணும்னு சொல்றியா? நான் எப்படியாவது அவளை பார்த்தே தீரணும். ஜோசியர் சொன்ன உண்மைய நான் அவகிட்ட சொல்லி ஆகணும். இல்லைனா என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாமா. ஜோசியர் சொன்னதை அவகிட்ட எப்படி போய் சொல்லுவ? செண்பகம், உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டயே போய் உன்னால சொல்ல முடியுமா? தங்கராசு, என் மருமகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. இத போய் நீ அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவ என்ன சொல்லுவா தெரியுமா? சாகிறத பத்தி நான் கவலைப்படல, வாழ்ற கொஞ்ச நாளாவது உங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு பூவும் பொட்டுமா சுமங்கலியா போய் சேர்ந்துடுறேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் நீ அவளை சமாதானம் பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லுப்பா. ஆமாம்மா, என் செண்பகம் அப்படித்தாமா சொல்லுவா. இந்த உண்மையை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு நான் தான் தினமும் வெம்பிக்கிட்டு இருக்கேன். என்னால செண்பகம் ஏன் வீணா கஷ்டப்படணும்? அவ நல்லா வாழணும்மா. நீண்ட ஆயுளோட ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும். சத்தியமா அந்த உண்மைய செண்பகத்துக்கிட்ட நான் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். அழாதப்பா, அழாத. என்னங்க தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏங்க இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுங்க. அழாத செண்பகம். எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்க வருவீங்க வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கலந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு பேசாம இருந்தீங்க. இப்ப நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப கூட பேசாம இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? செண்பகம், என்ன தப்பா நினைக்காத. நமக்குள்ள இப்படி ஒரு பிரி வரும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. நான் ஊர்ல இருந்து வந்தோன்ன உன்னை பார்க்கணும் துடிச்சேன், ஆனா முடியல. அதுக்கு காரணம் உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டயே போய் உன்னால சொல்ல முடியுமா? என்னங்க என்னங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? பஞ்சாயத்து தீர்ப்பை நீங்க ஒத்துக்கலனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிருக்காங்க. என்னங்க பஞ்சாயத்தை உடனே கூட்டுங்க. செண்பகம் தான் என் பஞ்சாயத்துன்னு தலை நிமிர்ந்து சொல்லுங்க. என்னங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க. எவ்வளவு கெஞ்சரு பேசவே மாட்டேன்றீங்க. அவன் எப்படி பேசுவான்? அவனால பேச முடியாதுமா. அப்பா? ஆமாம்மா, அவன் அந்த தகுதியை இழந்து நாளாச்சுமா. என்னமோ என் புருஷன் வருவான், வந்தது எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் துடிச்சுக்கிட்டு இருந்தியே. இப்ப என்ன ஆச்சு? அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கான சொன்னப்போ என்ன எழுத்து பேசல. இப்ப புரியுதா இவன் லட்சணம்? இவன் ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்தானா? உன்னை பாக்குறதுக்கு வந்தானா? வரமாட்டான சொன்னப்போ என் மேல கோவப்பட்ட. இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிக்கிறான். இன்னுமா இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதாம்மா. கணவங்கிற பாசத்துல நீ உருகிற, அப்பன் சொத்து மேல உள்ள பாசத்துல அவன் பாறையா இறுகி போய் நிக்கிறாமா. ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவனாச்சே. பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னு அப்பன் கேட்டிருப்பான். சொத்து இருந்த 1000 பொண்டாட்டி கிடைப்பாங்கிற முடிவுக்கு மகன் வந்திருப்பான். உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு? பொண்டாட்டி வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஏய், அவ கண்ணீர் வீண் போகாதடா. ஏய், என் வயிறு பத்தி எரியுதுடா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஆமா போலாம். மாமா பேசாதடா. இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். இவானி என்ன தங்கராசி ரொம்ப கவலையா உட்கார்ந்திருக்க? மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம்.
தம்பிக்கு ஒரு கவலையா 2 கவலையா? 3 கவலை இல்ல. அதென்ன 3 கவலை? கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை, பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு 2வது கவலை. அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் 3 கவலை. கவலையே படாதீங்க. கவலையை போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே, மூடிய திறந்தா போகுது. திறக்கிறதுக்கு ரூபா வேணாமா? தம்பி இருக்கும்போது நமக்கு என்ன, வசதியான வீட்டுப்புள்ள பைய புஷ்டியாவே இருக்கும். ஏய், எவ்வளவுடா கொடுக்கணும்? பழைய வைக்கலாம் சேத்தா மொத்தம் 111. 111? நெத்தியில சாத்தி இருக்கலாம், ஆனா மடக்கி விட்ட. இந்தா எவ்வளவு நாணயஸ்தம் பாத்தியானா? ஏய், பாட்டில குடுறா. ஊரையில இருக்குல எல்லாம் உள்ள இருக்கு. என்ன மரத்தடியில உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இல்ல, ஒண்ணு கடிக்கிறோம். பார்த்தா தெரியல. எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க. ஆட்டைக்கா? நாங்க என்ன கோலி குண்டா விளையாடுறோம்? இதெல்லாம் காதல் தோல்வி அடைஞ்சு குடிக்கிற கசாயமியா. எங்களுக்கு ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான். அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க. இனிமே தான் பாட போறோம். அப்புறம் பாடுங்க. எங்க உங்க பங்கு காசு? காசா கையோடவே கொண்டு வந்துட்டோமே. அப்ப ஊத்துங்க. இப்பதான் வீட்லயே காய்ச்சறீங்களா? இல்ல, கடையில வாங்கிட்டு வந்தோம். புர்ரா. அடாடாடாடா, மல்லிகைப்பூ வாசம். அக்ராசு, இத புடி. வேண்டாண்ணே. அட புடி. அட வேண்டாண்ணே. அட புடின்னா. இப்ப குடி. இந்த குடி. அட குடின்னா. முதல்ல அப்படித்தான் இருக்கும். 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் 4 கிழமை பார்க்க மறக்குது. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் 4 கிழமை பார்க்க மறக்குது. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. மல்லிகை வளர்ப்பதெல்லாம் பழைக்காக, கும்பள பிறந்ததெல்லாம் எங்களுக்காக. மல்லிகை மணப்பதெல்லாம் ஆம்பளைக்காக, பொம்பள பிறந்ததெல்லாம் எங்களுக்காக. நிம்மதி என்ன விட்டு எங்கயோ போயாச்சு, நித்திர இல்லாமத்தான் என்னமோ போலாச்சு. ஜனந்தனமும் பொன்னாலதான் தேசமறந்து போயாச்சு. பூவானதும் காயானதும் போலின்னு கண்டாச்சு. 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தடி மயிலே மயிலே. 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தடி மயிலே மயிலே. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் 4 கிழமை பார்க்க மறக்குது. அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது, அதுக்கு மட்டும் 4 கிழமை பார்க்க மறக்குது. 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில. அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி, ஆண்டவ முருகனுக்கு 2 பொஞ்சாதி. அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி, ஆண்டவ முருகனுக்கு 2 பொஞ்சாதி. அண்ணிதான் பார்வதியாம், அண்ணன் தான் தேவதாஸ், இப்பதான் பிடிச்சிருக்கான், இனிமே தினமும் பார். மறக்கணும்னா என்னாலதான் முடியலையே முடியலையே இப்போது. ஆகாயமும் பூலோகமும் குடிக்கவில்லை இப்போது. 16
16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்துதடி மயில மயில அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாடு கிழமை பார்க்க மறக்குது 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்துதடி மயில மயில 16 வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்துதடி மயில மயில கொடை வாங்க டவுனுக்கு போயிட்டு வர்றேன். என்ன கொடை விரிக்காதீங்கண்ணே, மாடு மரம் போகுது. புது கொடை அண்ணா, கொடையை விரிச்சுட்டாங்கண்ணே. ஒரிஜினல் மாடு மாறு கொடையா? மார்க்கு உள்ள இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா பாரு விரிக்கிறேன். ஐயோ, மாடு மார்க்கு விரட்டுது. நல்ல வேலை பிடிச்சிட்டீங்க. ஏனே மாட்டை எப்படி அப்படிங்க குத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி சரி பிடிச்சிட்டு போங்க. இல்ல அந்த செவுட்டு பேலால நண்பகா எதனா அடிக்கடி பட்டுச்சாமா? நல்ல வேலை அந்த தம்பி மட்டும் வந்து காப்பாத்தலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? மாடு முட்டி நான் செத்து போயிருப்பேன். வாழதான் விடல, சாக கூட விட மாட்டேன்றாங்களே. தடுப்பணமா இருக்கிறத விட நல்ல விதமா போய் சேர்றது எவ்வளவு மேல். அப்புறம் இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கலாம்ல. முத்தான வந்துட்டீங்களா? அதான் வந்துட்டு இருக்கேன்ல, போடா. அடடே காளிமுத்த சௌ. மாப்பிள்ளையா? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என் பிடிவாதத்தினாலையும் முரட்டு குணத்தினாலையும் தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஜெயில போய் பட்டா தானே தெரியுது நான் யாருக்காக இப்படி பண்ண மாப்பிள்ள. என் தங்கச்சி நல்லா இருக்கணுன்றது தான் இப்படி செஞ்சேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கன்றத ஜெயில கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஜெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தேன்னா கை நிறைய அதான் வாங்கிட்டு வந்திருப்பேன். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? தங்கச்சி நல்லா இருக்கா? என்ன மாப்பிள்ள நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாமலே இருக்கீங்க. அவன் எப்படியா பேசுவா? அதான் அத்து விட்டு 2 தனித்தனியா திரியுத. அத்து விட்டாங்களா? என்னையா சொல்றீங்க? ஆமையா, நீ ஜெயிலுக்கு போனதும் இவங்க வீட்டு கொடுமை தாங்க முடியாம உன் தங்கச்சி கிணத்துல விழுந்துருச்சு. ஒரு பஞ்சாயத்து வச்சு அத்து விட்டாங்க. இப்போ உன் தங்கச்சி உன் வீட்டுல வாழா வெட்டியா இருக்கு. நீங்க நினைச்சா ஒட்டிக்குவீங்க, நீங்க வேணாம்னா வெட்டிக்குவீங்களா? என் தங்கச்சிய வாழா வெட்டி ஆக்கிட்டேடா. அயோக்கிய நாயே, பகையாளி குடிய உரமாடி பரிதி திட்டியா? பெரிய இடத்துல பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தோம். நீதான் வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு வந்தாளா என் தங்கச்சி. அவளை மூளையில உட்கார வச்சுட்டியாடா. இந்த உன்னை கொல்லாம விட மாட்டேன். இதனால தூக்கக்கு போனாலும் சரி, உன்னை இங்க ஒப்பனை கொல்லாம விட மாட்டேன்டா. குடும்பத்தை அழிச்சுட்டாங்க. இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். இவ்வளவு அநியாயத்தை பார்த்துட்டு இருந்த ஊரை தீ வச்சு உனக்கு அறிவு இருக்கா? இப்பதான் ஜெயில இருந்து வந்தேன், மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறியா? அப்பா, தங்கச்சி வாழ்க்கை வீணாக்கிட்டான், பாழாக்கிட்டாப்பா. ஏய், அதுக்கு அவனை கொண்டுட்டா எல்லாம் சரியா போய் நினைக்கிறியா? அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. இவனை பழி வாங்காம நான் வர மாட்டேன். என்ன உசுரோட கொல்லாதரா. ஏய், இப்ப நீ வீட்டுக்கு வரல, நான் நேரா போய் உத்தரத்துல தொங்கிடுவேன். நீ வர போறியா இல்ல நான் போகட்டுமா? ஏய், வாடா வாடா வாடா, சொல்ல கேள், வாடா. என்ன மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு அடி கூட திருப்பி அடிக்கலன்னு. அவர் என்ன அடிச்சதுல தப்பே இல்லை. அந்த நிலைமையில நான் இருந்திருந்தா கொலையே பண்ணிருப்பேன். திருப்பி அடிக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல. என்னால செண்பகம் பட்ட சித்திரவதைக்கு எனக்கு இதுதான் சரியான தண்டனை.